Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அருமையான வாசகத்தை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே நாம் படிக்கின்றோம். அதிகாரம் 16-19 படிக்கையிலே அங்கு 3 விதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று லாசர், இன்னொன்று பணக்காரன், மூன்றாவது ஆபிரகாம். இப்ப இவர்கள் மூவரும் மனிதர்களாக வாழ்ந்து மரித்தவர்கள். அங்கு தேவதூதர்களும் இருக்கிறார்கள். தேவதூதர் லாசரை என்ன செய்கிறார்கள்? பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள், ஆபிரகாமுடைய மடியில் வைக்கிறார்கள். இப்ப 3 விதமான நபர்களை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். முதலாவதாக இந்த பணக்கார மகனை எடுப்போம். அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே sophisticated life, வாழ்நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருந்தவன், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவன், பணத்தை கண்டவன், நல்ல சாப்பாடுகளை 3 வேளையும் அனுபவித்தவன், அவன் பெருமை கொண்டவன், அவன் எத்தனையோ சொத்துகளுக்கு அதிகாரியாக வாழ்ந்தவன். அவன் வாழ்நாள் எல்லாமே துக்கத்தை காணவில்லை, கெடுதலை காணவில்லை, தீமையை காணவில்லை, சண்டைகளை காணவில்லை, பிரச்சனைகளை காணவில்லை. அந்த மகனானவன் நன்றாக வாழ்ந்து கொண்டு நன்றாக சாப்பிட்டு கொண்டு மரித்து போனான். ஆனால் நரகத்திற்குள்ளாய் சென்றான். No, first we see a rich man. A rich man was a blessed man. He had all wealth. He had all good things in life. He never experienced any misery, any problems in his life. He had wealth, he had very good food, he had very good jewels, he had very good dresses, he had honor in his life. Many respected him, many took help from him, so many things. He was a wealthy person, and one day he died. The second we see a person called Lazarus. Lazarus, what did he do? He led a miserable life. He was a beggar. He was affected with leprosy. He had all kinds of sicknesses. He had wounds in his body. His life was so miserable. He did not even have a food to eat. He never had a full meal in his life. He was suffering. And he died one day. தெய்வ பிள்ளைகளே, இரண்டாவதாக லாசரஸ் என்ற ஒரு மகனை பார்க்கின்றோம். இவன் வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாக வாழ்ந்தான், அவதிப்பட்டு கொண்டிருந்தான், அல்லல் பட்டான். வாழ்நாள் முழுவதுமே பிரச்சனைகள் தான். அவனுக்கு என்னடா செய்யணும்னு தெரியல, யாரும் சாப்பாடு போடல. வாழ்நாள் முழுவதும் அறவயிறோ காவயிறோ தான் சாப்பிட்டான். வயிறு நிறைய அவன் சாப்பிட்ட நாட்களே இல்லை. அவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டான், எல்லாராலும் கைவிடப்பட்டான். Everyone forbidden him, everyone hated him, everyone left him. No one was there to console him, no one was there to feed him. யாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ, இல்லை அவனுடைய காயங்களை சுகமாக்கவோ, இல்லை அவனுக்கு சாப்பாடு போடவோ யாருமே இல்லை. அவன் அவதிப்பட்டான். தெய்வ பிள்ளைகளை, கண்ணீர் விட்டான், மரித்து போனான். அப்பொழுது தேவதூதர்கள் அவனை தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே வைக்கிறார்கள். The angel of the Lord took him and kept in the lap of Abraham. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் ஆபிரகாம் எதற்காக இந்த ஒரு நிகழ்விலே வருகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்தார். அவரும் ஒரு பணக்காரர் தான், பயங்கரமான பணக்காரர். அவர் ஒரு தேசத்திற்கே பணக்காரராக மாறி போனார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால். இருந்த போதிலும் அவர் பெற்ற அந்த ஒரு பணத்திலோ இல்லை அவருடைய சொத்திலோ 10ல் 1 பங்கை அவர் கொடுப்பார். அவர் பெறுகின்ற வருமானத்தில் 10ல் 1 பங்கை மெல்கிசதேக் என்ற ஒரு குருவிடம் சென்று சமர்ப்பித்து விடுவார், தேவாலயத்தில் சமர்ப்பித்து விடுவார். அதனால்
அவர் சொத்துக்கு மதிப்பு கொடுக்கல, அவர் தேவனுக்கு மதிப்பு கொடுத்தார். ஆனால் இந்த பணக்காரனும் சொத்தை மட்டும்தான் அவன் பாவித்தான் ஒழிய, சொத்தை மட்டும்தான் அவன் பற்றி கொண்டானே ஒழிய, சொத்தை மட்டும்தான் அவன் என்னாலும் தன்னுடைய கனவாக நினைத்தானே ஒழிய, மற்ற மனிதர்களை அவன் மனுஷராகவே பார்க்கவில்லை. அவருடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கொள்ள, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வழிகளை அவன் புரிந்து கொள்ளவில்லை. My dear friends, we see Abraham coming into this particular story. Why did Abraham come into this story? Because while Abraham lived on this earth, he was a very richest person. He was blessed with all wealth, all money, all prosperity. In spite of the income that he got, whatever he got, he paid the tithe to the priest called Melchizedek. He went and offered everything to the Lord, because he did not give importance to the property or the income that he got. He gave importance to the Lord, and he gave everything to the Lord. He helped the poor, he fed everyone, and that is the reason Abraham was blessed. Abraham was blessed, and he was live in this New Testament. He lived in the Old Testament. After few years, thousands of years, hundreds of years, again he is coming into the story. Again he is coming into the history, saying he is a blessed person. இன்றைய வாழ்நாளிலே தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே பணத்தை பற்றி கொள்கிறோம். நீ வளரு, வாழ்க்கையில வளரு, பணம் முக்கியம், நீ வளரணும், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிற, நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும். ஆனால் அதன் நிமித்தம் நீ சோம்பேறியா ஆயிடக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. அதன் நிமித்தம் நீ மற்றவர்களை வெறுக்க கூடாது. அதன் நிமித்தம் அந்த வந்த சொத்துக்களை நிமித்தம் நீ ஒரு பரதேசி ஆயிடக்கூடாது, முட்டாளா ஆயிடக்கூடாது, இல்ல கடின இருதயம் உள்ளவனாக மாறிவிடக்கூடாது, இல்ல மற்றவர்களை மறந்தவனாக மாறிவிடக் கூடாது. My dear brothers and sisters, today's world, many give importance to the property, to the wealth, to the money that you earn. It is very important. Money is very important in life. Your earning is very important in life. Your hard work is very important in life. And your wealth is important in life. But after getting wealth, after getting money, you should not forget the neighbor. You should not forget your brothers and sisters. You should not neglect them and give importance to the money that you have. Then you are losing your human nature. God created you with the purpose to understand everyone, to help everyone, to console everyone, to support everyone. கடவுள் நம்மை எதற்காக படைத்தார்? எல்லாரையும் ஆதரிக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் என்றுதான் நம்மை படைத்தார். அதனால தெய்வ பிள்ளைகளே, நாம் முடிவு எடுப்போம். நரகத்திற்கு போக போகிறோமா? இந்த சொத்துக்களையே பற்றி கொண்டு, பணத்தையே பற்றி கொண்டு, அதிலேயே கனவு கண்டு கொண்டு, அதையே நம்ம எதிர்காலம் நினைச்சு கொண்டு நம்ம என்ன நரகத்துக்கு போக போகிறோமா? இல்லை, இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து எல்லாத்துக்கும் உதவி செய்வோம். நம்ம ஒன்னத்தையும் இழந்துட மாட்டோம். நமக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பார் என்று ஆண்டவரையே சார்ந்து இருக்கிற ஒன்னிடமிருந்து நீ கொஞ்சம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாயா? முடிவு எடுத்துக்கொள் தெய்வ பிள்ளைகளே. எது நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்? அபிரகாமை போல மோட்சத்திற்கு போக போகிறாயா, இல்லை பணக்காரனை போல நரகத்திற்கு போக போகிறாயா? You decide, my dear friends. You decide whether you are going to help with the property that you are having, with the property that God has blessed you with. You are going to help someone, you are going to support someone, you are going to console someone, or whether you are going to be a cinch, very hard-hearted person and just keeping your property aside and giving importance to that property, not allowing anyone to approach you, not allowing anyone to come to you. Whether you are going to behave as the richest person who has gone into hell,
or as Abraham, are you going to help the Lord and the people and going to heaven? You decide what you are going to do. தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சொத்தெல்லாம் விடுவோம் அப்படி என்று சொல்லல. நான் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் அள்ளி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுங்க அப்படி என்று சொல்லல. இருக்கிறதுல கொஞ்சம் ஏழை பிள்ளைகளுக்கோ அனாதைகளுக்கோ முதியவர்களுக்கோ உதவு. உன்னுடைய கஜானா காலியாக ஆண்டவர் அதை நிரப்புவார். எப்பொழுதும் உன் கஜானா நிறைஞ்சிருந்துச்சுன்னா கடவுள் கூட உன் கஜானாவை நிரப்ப மாட்டார் தெய்வ பிள்ளைகளே. அதனால கஞ்சனா வாழாதே, பிஸ்னாரியா வாழாதே, தாராள உள்ளத்தோடு தேவனை பற்றி கொண்ட பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்கு, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துகளுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ₹100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10-20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.